ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பராக புள்ளி கலவா மீன் ஃபில்லட்ஸில் ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட்டர் ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் உங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு பீஸா சாஸ் கொடுத்துருக்கேன், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சாஸ் வெரைட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இந்த புள்ளி கலவா மீனை ஃபில்லட்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைய ரெசிபிக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அதாவது எப்படி சிக்கன் எல்லா மசாலாவுக்கும் அடாப்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த கலவா மீன் சின்ன மீன்னாலும் சரி பெரிய மீன்னாலும் சரி நல்லாவே அந்த மசாலாவோட சேர்ந்து நமக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நான் செஞ்சுருக்கிற பீஸா சாஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபில்லட்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டுக்கலாம். உப்புத்தூள் போட்டு அதை லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மீன் சொன்னீங்கன்னா இந்த கலவா மீன் தான். மெயினாக அவங்க இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸு இந்த மாதிரி ஸ்டார்ட்டர் வெரைட்டிக்கு அது போல் ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கலவா மீனை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லா மசாலாவுக்கும் அடாப்ட் ஆகும். அதனால தான் இப்போ நான் இதை வெறும் தவாவில் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துட்டு 2 பக்கம் பொரிச்சதுக்கப்புறம் நான் செய்து வச்சுருக்கேன் அந்த சாஸில் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே லைட்டாக சாட்டை பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்க போகிறேன். அந்த சாஸை முதல்ல ராஃபீஸில் போட்டு பொரிக்கக்கூடாது. நீங்கள் லைட்டாக மிளகுத்தூள் உப்புத்தூள் ஒரு அரை இது போட்டுட்டு நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் அதை போட்டு சாட்டை பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அந்த சாஸ் சும்மா சாப்பிடலாம், ஏன்னா நம்ம வேக வச்சு வதக்கி எடுத்தது தானே, அதனால் சும்மாவும் சாப்பிடலாம். அதனால் சைடிஷ்க்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டொமேட்டோ சாஸ் வீட்டில் இல்லாதனால இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது கேக்குக்கெலாம் போடுவோம்ல க்ரஷ்ஷு, அது கிரேப்ஸில் இருந்தது. அதனால் நான் அந்த கிரேப்ஸ் க்ரஷ்ஷை வச்சு டேஸ்ட் பண்ணேன். அட்டை இருந்தது. சில நேரம் நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லாத போது இன்னொரு பொருளை நம்ம ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் தெரியும் அதனோட வேல்யூ. அது மாதிரி தான் மீனுக்கு டொமேட்டோ சாஸை விட இந்த கிரேப்போட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அது ஜாமாக இருக்கலாம், அல்லது க்ரஷ்ஷாக இருக்கலாம், அல்லது சாஸாக இருக்கலாம். எந்த ஃபார்மில் இருந்தாலும் நீங்கள் கிரேப்ஸோட ஃப்ளேவரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நானே காலி பண்ணியிருப்பேன், சரி மற்றவங்களுக்கு வைக்கணுன்றக்காக கஷ்டப்பட்டு பாதியை வச்சுட்டு பாதியை நான் சாப்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.